நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்டாவோ அல்லது அலைடு சப்ஜெக்டாவோ இருக்குதா? அப்படின்னா உங்களுக்கு தேவையான நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டிமிஸ்டிக் அகாடமி மேத்தமெட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. நம்ம சேனலில் டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல், அன்னர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், Z ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இந்த பேர்லலாம் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருந்து இருக்கும். இது மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ப்ராப்ளம்ஸும் நிறையா சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கிறோம். நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டை கோத்ரூ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் மினிமாவில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் மைனஸ் 3axy. இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை f ஆஃப் x, y அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள், அதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ என்ன கிடைக்கிது பாருங்கள். இந்த எக்ஸ் கியூபை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x² அப்படின்னு வரும். இந்த ஒய் கியூபை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 0. அப்புறம் மைனஸ் 3axy இருக்கு இல்லையா, அதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது மைனஸ் 3ay அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதுகிறோம். அதாவது 3ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா x² மைனஸ் ay ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்ததாக ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும், அதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கிது பாருங்கள். 3ay² மைனஸ் 3ax ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். இதையும் நம்ம மாடிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா y² மைனஸ் ax ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எக்ஸனோட வேல்யூ ஒய்யனோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் y² ஈக்குவல் டு ax அப்படின்னு மாடிஃபை பண்ணி எழுதுகிறோம். அகெயின் திரும்ப அதிலிருந்து x ஈக்குவல் டு y² பை a அப்படின்னு எழுதலாம். இந்த வேல்யூவை கொண்டு வந்து முதல் ஈக்குவேஷனில் பயன்படுத்துங்க. அப்படி பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கிது பாருங்கள். y² பை a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ay ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். இது ஃபர்தராக ரீரீட் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கிது பாருங்கள். y⁴ மைனஸ் a கியூப் y ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. இதுலேருந்து y காமனாக வெளியில் எடுத்துகிட்டு எழுதுனீங்கன்னா y இன்ட்டு y கியூப் மைனஸ் a கியூப் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குதும். ஒவ்வொரு ஃபேக்டரையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ y ஈக்குவல் டு 0, y கியூப் மைனஸ் a கியூப் ஈக்குவல் டு 0. இதிலிருந்து y ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கிது. y கியூப் ஈக்குவல் டு a கியூப் அப்படின்னு கிடைக்கிது. அகெயின் நமக்கு y ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு a அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஒய்யனோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை பயன்படுத்தி நம்ம எக்ஸனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ y² ஈக்குவல் டு ax அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அதிலிருந்து x ஈக்குவல் டு y² பை a அப்படின்னு எழுதியிருந்தோம். இந்த இடத்துல இந்த ஒய்க்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸனோட வேல்யூ 0ன்னு கிடைக்கும். ஒய்க்கு பதிலாக a அப்படின்னு பயன்படுத்துங்க. எக்ஸனோட வேல்யூவும் a அப்படின்னு கிடைக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்படின்னா இந்த வேல்யூஸை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் எழுதுகிறோம். அதாவது 0,0 அப்புறம் a,a இந்த ரெண்டும் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸாக இருக்குது. ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனை அப்படியே எடுத்துக்கிட்டேன். எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணது நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். அதை நம்ம ஸ்மால் r அப்படின்னு நோட் பண்ணுறோம். அப்போ இந்த 3x² டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 6x அப்படின்னு கிடைச்சிடும். இதில் எக்ஸ் இன்வால்வ் ஆகலை, ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 0. இப்போ அடுத்ததாக எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணுனா இந்த ஃபங்க்ஷனை திரும்பவும் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். அப்படின்னா இந்த டேர்ம் 0ன்னு ஆகிடும். இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது
-3a அப்படின்னு கிடைக்கும். அதை வந்து நம்ம எஸ் அப்படின்னு நோட் பண்ணுறோம். அடுத்ததாக இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கோம். அதை திரும்பவும் ஒய்யை பொறுத்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். நமக்கு 6y அப்படின்னு கிடைக்குது. அதை t அப்படின்னு நோட் பண்ணுறோம். செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நாம் ஒரு டேபிள் ஒன்று கம்ப்யூட் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்துருக்கேன். இங்கே ஆறுங்கிறது 6x அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த 0 கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0 அப்படின்னு கிடைக்கும். ஏ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6a அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக எஸ் அப்படிங்கிறது -3a அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அங்கே XY இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே -3a அப்படின்னு எழுதிக்கிட்டேன். அடுத்ததாக டீங்கிறது 6y அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதில் இந்த 0வையும் ஏவையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0,6a அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம என்ன கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னா RT - s² அப்படிங்கிறத கம்ப்யூட் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க 0, அப்புறம் மைனஸ் இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9a² அப்படின்னு இருக்கும். ஸோ -9a². நீங்கள் ஏவுக்கு பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் இந்த மொத்த குவான்டிட்டினோட வேல்யூ <0 இருக்கும். அதனால் நம்ம இந்த 0,0 அப்படிங்கிற பாயிண்ட்டை சேடல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போது அடுத்ததாக ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வாங்க. அங்கே என்ன இருக்குது, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறம் மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும். அப்படி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 27a² அப்படின்னு கிடைக்கும். இங்கேயுமே நீங்கள் ஏவுக்கு பதிலாக பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மொத்த குவான்டிட்டியும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த RT - s² பாசிட்டிவ் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து எய்தர் மேக்ஸிமம் ஆர் மினிமம் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ மேக்ஸிமமாக மினிமமா அப்படிங்கிறத எப்படி கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம இந்த ஆர்னோட வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு ரெண்டு கேஸ் நம்மளால் எடுத்துக்க முடியும். வெறுமனே ஏ அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவாகவும் இருக்கலாம். அந்த வகையில் நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஆர்னோட வேல்யூ 6a அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதனோட வேல்யூ <0 அப்படின்னு ஆகிடும். அதாவது RT - s² இதுவும் பாசிட்டிவாக இருக்குது, ஆர்னோட வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் வந்து நம்ம மினிமம் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த a, அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், -a³ அப்படின்னு கிடைக்கும். இதுதான் அந்த ஃபங்க்ஷனுடைய மினிமம் வேல்யூ. ஒருவேளை இந்த இடம் <0க்கு பதிலாக <0 இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இந்த ஆர் அப்படிங்கிறது 6a அப்படின்னு இருக்கும். a <0 அப்படிங்கிறதுனால இந்த 6aவும் <0 இருக்கும். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், RT - s² வேல்யூ <0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஆர்னோட வேல்யூ <0 இருக்குது. அப்படின்னா அந்த பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட் வந்து நம்ம மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு அதே -a³ அப்படின்னு தான் கிடைக்கும். இப்போது இது மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.